இப்போ நம்ம பார்த்துட்டோம், இலக்கு பார்த்துட்டோம், கல்வி பார்த்துட்டோம், ஒழுக்கம்னு சொல்லிட்டோம். இன்னொரு பண்பு நான் என்ன முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா, வள்ளுவர்கிட்ட வாங்க வேண்டியது செய்நன்றி அறிதல். நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட துணை நிற்கிறவங்க, பெற்றவர்களாக இருக்கலாம், சுற்றமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அவங்க யாரையும் நம்ம மறக்கக்கூடாது. சின்ன உதவியாக கூட இருக்கலாம். அதில் அந்த கிராட்டிடியூட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நன்றி மறக்கவே கூடாது. இன்றைக்கி என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்னா, நல்லதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க செஞ்ச தீமை ஏதாவது ஒன்று வந்து அதை சாகிற வரைக்கும் நினச்சிட்டே இருக்காங்க. அது சரி கிடையாது. இந்த கிராட்டிடியூடு வந்து நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது நம்ம இலக்கை நோக்கி நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் நன்றி உணர்வோடு பயணிக்கணும். அதுதான் வந்து சொல்ல வர்றது. அது வந்து செய்நன்றி அறிதல்ங்கிறத முழுசாக சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தோம்னா நம்ம வந்து எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொண்டமையாருக்கு. அப்புறம் காலத்தினால் செய்த நன்றின்னு அது மாதிரி 3 குறள், மலையோட பெருசு, கடலோட பெருசு, பூமியோட பெருசு, ஞானத்தின் மானப்பெருதுன்னா சொல்லுவாங்க அது. அதனால் நன்றி மறக்காமல் போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து போயிட்டே இருக்கணும். அன்றாட நினைக்கணும். நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதில் நினைக்கணும். நல்லதை நினைக்கணும், அல்லதை வந்து மறந்துடணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன்னா அதை மறக்காம வச்சிருந்தா நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வந்துடும். இது 4வது பண்பாக பார்க்குறேன்.